ஒரு அமைதியான கிராமத்தில் 5 நண்பர்கள் பொன்னி, மீனா, சாய், மார்ட்டின் மற்றும் எட்வின் மர்மங்கள் நிறைந்த கதைகளை கேட்க மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளிக்கூடம் அருகே ஒரு பழைய மறைந்த நகரத்தின் இருப்பிடம் இருப்பதாக கேட்கின்றனர். அந்த நகருக்கு யாரும் செல்லவில்லை, ஏனெனில் அது பேய் நகரம் என அழைக்கப்பட்டது. நண்பர்கள் தங்கள் வித்தியாசமான ஆர்வத்தால் அந்த நகரை ஆராய முடிவு செய்கிறார்கள். நகரம் மிகவும் பழமையான கட்டடங்களால் நிரம்பியுள்ளது. சுவர்களில் எழுத்துக்கள், மரங்களில் உணர்வுள்ள பேய்கள் போன்றவை இருக்கின்றன. நண்பர்கள் நகரின் மைய பகுதியில் ஒரு பெரிய தேவாலயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தேவாலயத்தில் ஒரு பழைய கதவு உள்ளது. கதவை திறக்கும்போது அவர்கள் ஒரு பேய் நகரத்தின் இரகசிய குறிப்பு என்று எழுதப்பட்ட புத்தகம் கண்டுபிடிக்கிறார்கள். புத்தகத்தின் வார்த்தைகள் அவர்களின் எதிர்காலத்தை கணிக்கிறது. அதையெல்லாம் நண்பர்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட சோதனைகளை சமாளிக்க ஆரம்பிக்கிறார்கள். பேய்கள் ஒரு தருணத்தில் பயத்தை ஏற்படுத்தும், ஆனால் அதே சமயம் அவர்கள் நண்பர்களாக இருந்தால் சக்தியை வெல்ல முடியும். நகரின் இரகசியங்களை அவர்கள் கண்டுபிடித்து நகரத்தை அசாத்திய அழகாக மாற்றுகிறார்கள். கதை முடிவில் நண்பர்கள் பயமும் சாகசமும் மற்றும் அறிவும் கற்றுக்கொண்டு அந்த மர்ம நகரத்தை மீண்டும் வாழக்கூடிய இடமாக மாற்றுகிறார்கள். நண்பர்கள் புதுப்பிக்கப்பட்ட ஹிடன் டவுனில் வெற்றி கொண்டாடி பேய்கள் சாந்தமாக மாறிவிட்டன. ஆனால் அந்த நகரத்தின் மற்றொரு பழைய கோட்டையிலிருந்து ஒரு மிருகத் குரல் ஒலிக்கிறது. அந்த ஒலி நண்பர்களின் அறிவை கவர்ந்தது. புதிய மர்மத்தின் தொடக்கம். அந்த ஒலியை பின்பற்றி 5 நண்பர்கள் பழைய கோட்டை அருகே செல்கிறார்கள். கோட்டை மரங்களால் மறைந்துள்ளது. கொஞ்சம் மழையும் பெய்கிறது. அவர்கள் கதவுகள் திறக்க முயற்சிக்கும் போது கதவுகள் தானாகவே திறக்கின்றன. மறைந்த அறைகள். கோட்டைக்குள் அவர்கள் அடையாளம் காணாத அறைகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு அறையும் பழைய வரைபடங்கள், மந்திர சின்னங்கள் மற்றும் ஒரு மறைவு கதவுகளை கொண்டுள்ளது. ஒரு அறையில் பழைய சின்னங்கள் நகரத்தின் மற்றொரு இரகசியத்தை காட்டுகின்றன. மறைவு கதவு திறக்கும்போது ஒரு புதிய பேய் தோன்றுகிறது. இது பழைய பேய்களைப் போல் அல்லாத கொஞ்சம் கோபமான பேய். ஆனால் இது நண்பர்களை காயப்படுத்தவில்லை. அது ஒரு சோதனை வைக்கிறது. நீங்கள் என் இரகசியத்தை கண்டுபிடித்தால் நகரத்தின் மற்றொரு அங்கத்தை மீண்டும் வாழக்கூடியதாக மாற்ற முடியும். சோதனை மற்றும் சாகசம். நண்பர்கள் புத்தகத்தில் உள்ள பழைய வழிமுறைகளை பின்பற்றி புதிய பேயின் சோதனையை சமாளிக்கிறார்கள். ஒவ்வொரு தடையும் சவாலானது, ஆனால் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் வெற்றி பெற முடியும். அவர்கள் பழைய சின்னங்களை தீர்த்து மறைந்த அரண்மனை, மறைந்த பூங்கா மற்றும் மறைந்த மார்க்கெட்டை மீண்டும் உயிரூட்டுகிறார்கள். முழு நகரமும் புதிய உயிர் பெறுகிறது. பேய் சமாதானமாக நகரத்தை விட்டு மறைந்து நண்பர்கள் அறிவு, துணிவு மற்றும் நட்பின் சக்தியை கற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் தெரிந்து கொண்டது, ஒரு மர்மம் முடிந்தாலும் புதிய சாகசங்கள் எப்போதும் காத்திருக்கின்றன.